எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2165வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தினந்தோறும் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிறபடியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனம் உங்களை நடத்தும். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் அதை டைப் பண்ணி அதுல பதிவிடுவீர்கள் சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இதை பார்க்கிறவர்களும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்வு எழுதி கொண்டிருக்கிற, தேர்வு எழுத போகிற மாணவ மாணவியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்க பிள்ளைங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்க சபை பிள்ளைங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கலாம், எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த நாளில் நல்ல சுகத்தோடு எழுதணும். அதே போல நல்ல ஞானம் அவர்களுக்கு உண்டாகணும். படித்த கேள்விக்கு சரியான பதிலை எழுதணும். இந்த நாட்கள் அவங்க பலவீனம் இல்லாமல் இருக்கும்படியாக ஜெபிப்போம். மாணவ மாணவியர்களை தேவன் பாதுகாத்து தேர்வு எழுத பலப்படுத்துவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எருசலேம் ஆலயத்துக்கு போவதற்கு இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்ல வேண்டுமா? இந்த பள்ளத்தாக்குகள்ல தண்ணீர் இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்த பிறகுதான் அதை கடப்பார்களாம். தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு அவ்வளவு வாஞ்சியா இருப்பார்களாம். இந்த பள்ளத்தாக்குல தண்ணீர் வரும்போது தண்ணீரை வெளியேற்றின பிறகுதான் அவர்கள் போவார்களாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தடை வந்தாலும் ஆலயத்துல போய் தேவனை ஆராதிப்பார்களாம். உங்க வாழ்க்கையில தேவனை தேடுவதற்கு நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. சிலர் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கண்ணீர் போன்ற சோதனை இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் போது அதை நீரூற்றாய் ஆக்கி கொள்கிறார்கள். உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் காணப்படலாம். சில நேரங்கள்ல ஊழிய பாதையில சில கஷ்டங்கள் வரலாம். ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல, ஒருவேளை உங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல சில பிரச்சனைகள் காணப்படலாம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஏன் என்று கேள்வி கேட்காமல் இந்த பாதையை கடப்பதற்கு எனக்கு பலனை தாங்க ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க தேவன் உங்களுக்கு பலன் தருவார். பின் நாட்கள்ல நீரூற்றாய் கர்த்தர் அதை மாற்றுவார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். நீங்க இன்னைக்கு போய்கொண்டிருக்கிற காலம் ஒரு காலமா இருக்கலாம், ஆனால் இந்த காலத்தை கர்த்தரால் மாற்ற முடியும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில தவிப்பின் மத்தியில சென்று கொண்டிருக்கீங்களா? வேதனையான நாட்கள்ல சென்று கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை சரீர பிரகாரமான சில பலவீனத்துல சென்று கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலை சென்று கொண்டிருக்கீங்களா? தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நமக்கு அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாய் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடார்கள். நீங்கள் சந்தோஷப்படுகிறதற்கு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அதில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவர், எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாய், எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கு வழியாய் சென்று கொண்டிருந்தாலும் சரி, இவர்களோடு நீ இருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த காலத்திலே சந்தோஷப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உண்மை அதிகமாய் தேடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே தஞ்சமானவர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த காலத்துல நீர் ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும், நடத்தும் என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இவங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வீராக, புதிய துவக்கங்களை ஆரம்பிப்பீராக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் பரிசுத்த பிரசனம் எங்களை நிரப்பி நடத்தட்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய்